இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோ சீரியல் நம்பர் தான் பார்க்க போறோம். இது எப்படி யூசிங் சப்டோட்டலை வச்சு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது டைனமிக்காக ஒரு நம்பர் ஆட்டோ சீரியல் நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணுவோம், இல்லாட்டி ஃபார்மில் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோ நம்பர் ஜென்ரேட் பண்ணுவோம். பட் இங்கேயும் அப்படி தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் யூசிங் சப்டோட்டலை வச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சாம்பிள் டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். அரௌண்ட் 800 டேட்டாஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் டைனமிக்காக எப்படி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து சம் 2 3 அப்படி மேனுவலாக என்ட்ரு பண்ணுவோம். ஆர்எல்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ சப்டோட்டல் வச்சு என்ன பண்ணுவோம்னா சப்டோட்டல் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கவுண்ட் யூஸ் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து 3 போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெஸ்ட் ஆன் ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா சேம் காலமே நான் கோலன் எடுத்துக்கிறேன். E4 இதில் வந்து நம்ம வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்சுக்கு மட்டும் நான் வந்து அப்சல்யூட் ரேஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது க்ளோசிங் ப்ராக்கெட். ஸோ என்ட்ரு அடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எத்தனை அந்த ரேஞ்சுக்குள்ளே எத்தனை இது இருக்குன்னு சொல்லி நமக்கு கவுண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணி நான் வந்து என்டையராக இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்டையராக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டையராக நமக்கு வந்து ஓவரால் ரோ நம்பர் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன்னா ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது ரீஜன் வைஸ் நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து சவுத் செலக்ட் பண்ணுறேன். சவுத் ஆக்சுவலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ரோ நம்பர் பார்த்தீங்கன்னா 6லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நமக்கு சீரியல் நம்பர் வந்து 1லேருந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆயிருக்கு. ஒவ்வொரு வட்டமும் நீங்கள் பார்க்கும்போது இங்கே 57 இருக்குது. ஸோ பட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எந்த ரேஞ்ச் இருக்கோ அதுக்கு தக்கன நமக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன் பிட்வீனில் நான் இந்த டேட்டாவை நான் டெலீட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சீரியல் நம்பர் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சீரியல் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சப்டோட்டல் வந்து யூஸ் பண்ணுறோம். செகண்ட் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து தான் நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் எக்ஸலரேட்டட் வீடியோக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.